ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நான் அதில் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் அதில் எழுதி காட்டியிருக்கேன். பாவக்காய் பிட்லா, கல்யாண பொட்டேட்டோ காரக்கறி, அது ரெண்டும் தான் நீங்கள் அந்த காம்போ பார்க்க போகிறோம். அது இன்க்ரீடியன்ஸாக நீங்கள் முதல்ல பார்த்தது. ஒரு பாவக்காவை எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சப்பொடி கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு என்னென்ன வேணும். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 3 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகாய் அவாவா காரம் தகுந்த மாதிரி. நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு எல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு, தேங்காய் துருவல் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு, தேங்காய் நல்லா செவக்கணும்னு அவசியம் இல்லை. தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா வறுபட்ட அப்புறமா நம்ம அந்த பாவக்காய் இது வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா பிழிஞ்சிட்டு இந்த பாவக்காவை நம்ம இதில் போட்டுக்கணும். இதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கின அப்புறமா நம்ம அந்த புளித்தண்ணி நான் ஒரு லெமன் சைஸு புளி கொஞ்சம் ஹாட் வாட்டரில், வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது நல்லா புளித்தண்ணியை எடுத்துகிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம இது கூட நம்ம சேர்த்துட்டு அதில் விட்டுட்டு அவர் உப்பு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் 1/4 ஸ்பூன் இது மஞ்சப்பொடி போட்டு நல்லா அது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். அது பாவக்காயெல்லாம் வேகத்துக்கு அது நல்லா நம்ம அது வேகட்டும். அது பாவக்காய் நல்லா வெந்தப்புறமா நம்ம அரைச்ச விழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் நம்ம அதில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி ஒரு கரண்டி துவரம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது இந்த நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை நம்ம போட்டு 5 நிமிஷம் அதை கொதிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த தோரம்பருப்பை நம்ம இதில் போட்டுட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதை நம்ம கொதிக்க நல்லா கடலை பருப்பெல்லாம் போட்டிருக்கனால கொதிக்க நல்லா கெட்டி ஆகிடும். அதெல்லாம் 5 நிமிஷம் கொதிச்சப்புறமா ஒரு பாத்திரத்தில் விட்டு கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா நல்ல ஒரு டேஸ்டான பாவக்காய் பிட்லாம் தயாராகிடும். அதுக்கப்புறமா கல்யாணம் பொட்டேட்டோ பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ காரக்கறி தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு முதல்லே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 இந்த பச்சை மிளகாய் நான் ஸ்லிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் குட்டி குட்டாக நறுக்கினேன் இஞ்சியும் நான் அதில் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி நறுக்கிட்டு, வெங்காயத்தையும் நறுக்கிட்டு இதில் நம்ம போட்டுட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கின அப்புறமா வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம இது கூட நம்ம போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காய பொடி, அதே மாதிரி இந்த ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, உப்பு எல்லாமே இதில் போட்டுடணும். காரெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா இந்த மசாலா எல்லாமே அதில் உருளைக்கிழங்கோட சேரணும் இல்லையா, அதில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அது வதங்கட்டும். வதங்கின அப்புறமா கடைசியில் கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரை நமக்கு தயாராகிடும். ரொம்ப அது டேஸ்டியாக இருக்கும். அது இந்த பிட்லாவும் இந்த உருளைக்கிழங்கு அந்த காரக்கறியும் நல்ல காம்பினேஷன். சூடான சாதத்தில் இந்த பிட்லையும் போட்டு பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.